ஒரே ஒரு செயல்ல நம்மளோட வாழ்க்கையோட இறுதி இலக்கையே அடைய முடியுமா? முடியும்னா அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பக்தரோட அசைக்க முடியாத நம்பிக்கைய அவரை எப்படி விடுதலைக்கு கூட்டிட்டு போச்சுங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கதையத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். நாம தினமும் செய்யற ஒரு சின்ன சடங்கு நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய விடுதலையான மோட்சத்துக்கே வழிவகுக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா? இந்த கேள்விக்குள்ளதான் நாம பார்க்க போற கதையோட மொத்த சாராம்சமும் அடங்கியிருக்கு. வாங்க, ஒரு சாதாரண மனுஷனோட அசாதாரணமான பக்தி எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சுன்னு பாக்க. சரி, இந்த கதையோட மையமே ஒரு புனிதமான மந்திரம்தான். அதான் ஸ்ரீருத்ரம். பல நூற்றாண்டுகளா கோடிக்கணக்கான மக்களோட ஆன்மீக பாதைக்கு ஒரு வெளிச்சமா இருக்கிற அந்த மந்திரத்தோட சக்திய பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த ஒரு வரி போதும் ஸ்ரீருத்ரத்தோட சக்திய சொல்றதுக்கு. இது சும்மா வார்த்தைகளோட தொகுப்பில்ல. இத உச்சரிக்கும்போது நம்ம மனசையும் ஆன்மாவையும் அது சுத்தப்படுத்துது, நம்மள நேரா கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அப்போ இந்த ஸ்ரீருத்ரம் எங்கிருந்து வருது? இது இந்து மதத்தோட மிக முக்கியமான புனித நூல்கள்ல ஒன்னான யஜுர்வேதத்திலிருந்து தான் வருது. 7 காண்டங்கள் கொண்ட இந்த வேதத்தை இறைவனோட தலையாவே பாக்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அவ்வளவு உயர்வான ஒரு வேதத்திலிருந்து வர்ற இந்த மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்தவா இருக்கும். யஜுர்வேதத்தை இறைவனோட தலைன்னு சொன்னோம் இல்லையா? அதோட மையப்பகுதியான மத்தியம காண்டத்துல அந்த மையத்துக்கே மையமா இருக்கிறது தான் இந்த ஸ்ரீருத்ரம். இதை இப்படி கூட சொல்லலாம், ஒரு பெரிய கோயில்ல இருக்கிற கருவறைக்குள்ள இருக்கிற மூலவர் மாதிரி யஜுர்வேதத்தோட ஆன்மாவே இந்த மந்திரம்தான். அப்போ இந்த ஸ்ரீருத்ரம் என்னதான் பண்ணும்? 1, அது நம்மள சுத்தப்படுத்தும். 2, இறைவனோட அற்புதமான வடிவங்களையும் குணங்களையும் நமக்கு விவரிக்கும். எல்லாத்துக்கும் மேல இத முழு மனசோட சொல்றவங்களுக்கு இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுதலையான மோட்சம் கிடைக்கும்னு ரொம்ப ஆழமா நம்பப்படுது. சோ இது வெறும் மந்திரம் இல்ல, விடுதலைக்கான ஒரு பாதை. சரி, ஒரு பக்கம் மந்திரத்தோட சக்தியை பார்த்தோம். இப்போ அந்த சக்தியையே தன்னோட வாழ்க்கையா மாத்திக்கிட்ட ஒரு பக்தரோட கதைக்கு வருவோம். அவரோட பேரு ருத்ர பசுபதி நாயனார். இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ, ருத்ர பசுபதி நாயனார். சிவபெருமான் மேல அளவே இல்லாத பக்தி கொண்டவர். அவரோட வாழ்க்கை முழுசும் சிவநாமத்து சொல்றதுல தான் கழிஞ்சது. நிறைய பேரு நிறைய விதமா கடவுளை வழிபடுவாங்க. ஆனா இவரோட பக்தி முறை ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்பவே கடினமானது. அப்படி என்னதான் செஞ்சாரு இந்த ருத்ர பசுபதி நாயனார்? அவரோட அந்த அசாதாரணமான பயிற்சி என்னவா இருந்துச்சு? அவரு தனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சாதனாவ, அதாவது ஒரு ஆன்மீக பயிற்சியை எடுத்துக்கிட்டாரு. இது ஏதோ 1-2 நாள் பண்ற விஷயம் இல்லைங்க. இது அவரோட வாழ்நாள் முழுக்க செஞ்ச ஒரு பயிற்சி. அவரோட சாதனை என்ன தெரியுமா? தினமும் ஆத்துக்கு போய் தண்ணிக்குள்ள நின்னுக்கிட்டு ஸ்ரீருத்ர மந்திரத்தை பாராயணம் பண்றது. வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, பனி கொட்டினாலும் சரி, எதுவுமே அவரோட இந்த தினசரி வழிபாட்ட ஒரு நாளும் நிறுத்தல. ஆத்துல சும்மா நிக்கல, கழுத்தளவு தண்ணியில நின்னுகிட்டு தான் இந்த பாராயணத்தை பண்ணாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உடம்ப உறைய வைக்கிற குளிர், அசையாம நிக்கணுங்கிற கஷ்டம், இது எல்லாத்தையும் தாண்டி மனச ஒருமுகப்படுத்தி அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய மன உறுதி வேணும். இவ்ளோ கடினமான ஒரு சாதனாவுக்கு என்ன பலன் கிடைச்சது? அவரோட அந்த அசைக்க முடியாத பக்தி அவரை எங்க கொண்டு போய் சேர்த்தது? இப்போ நாம இந்த கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்திருக்கோம். அவர் அடைஞ்ச அந்த கடைசி பரிசான மோட்சத்துக்கான பாதைய பத்தி பார்க்கலாம். நாம அடிக்கடி மோட்சம்ங்கிற வார்த்தைய கேக்குறோம். ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட உச்சகட்ட ஆன்மீக இலக்கு. திரும்ப திரும்ப பொறந்து இறக்குற இந்த வாழ்க்கை சக்கரத்திலிருந்து முழுமையா விடுதலை அடைகிறதுக்கு பேருதான் மோட்சம். ருத்ர பசுபதி நாயனார் தேர்ந்தெடுத்த இந்த வழி, அதாவது கழுத்தளவு தண்ணீர்ல நின்னு ஸ்ரீருத்ரத்தை சொல்றது, கடவுளை அடையிறதுக்கான ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகள்ல ஒன்னா கருதப்பட்டுச்சு. ஏன்னா அதுல உடம்பு, மனசு, ஆன்மா இந்த 3மே ஒரே நேர்கோட்ல இறைவன்கிட்ட சரணடையுது. அவரோட அந்த இடைவிடாத அசைக்க முடியாத பக்திக்கு பலன் கிடைக்காம போகுமா? கண்டிப்பா கிடைச்சது. அவரோட தவத்தால மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு தன்னோட அருள முழுமையா கொடுத்தார். ஆமாங்க, தான் வாழ்க்கை முழுக்க எதுக்காக தவம் இருந்தாரோ அந்த உன்னதமான இலக்க அவர் அடைஞ்சாரு. ருத்ர பசுபதி நாயனார் மோட்சத்தை அடைந்தார். பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியிலிருந்து நிரந்தரமா விடுதலை பெற்றார். ருத்ர பசுபதி நாயனாரோட கதை நடந்து பல 100 வருஷமாகியிருக்கலாம். ஆனா அது இன்னைக்கும் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. இவ்ளோ கவனச்சிதறல்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல ஒரே ஒரு நோக்கத்துக்காக நம்மள முழுசா அர்ப்பணிக்கிற அந்த பண்டைய கால பக்தி நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.